இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகியில் நியூவாக லான்ச் ஆகிருக்க விக்டோரியஸோட விஎக்ஸ்ஐ மாடலில் பண்ணியிருக்க ஒரு ஆடியோ செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். அது போக கியர் நாபு, டேஷ் கேமு, மேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். பட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் ஆடியோ தான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 வே வித் சென்டர் செட்டப் பண்ணியிருக்கோம் ஆடியோ செட்டப்பை. இதில் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே நம்ம மாற்றலை, அதே டிஸ்பிளேலே கஸ்டமருக்கு இதில் எல்லாமே பவர் அப் பண்ணி மல்டிபிள் ப்ரீசெட்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கருக்கு ப்ரொவிஷன் இருக்கும். இப்போ கியாவில் தென் ஹுண்டாயில் வர மாதிரி சென்டர் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்கனால நம்ம 2 வே வித் சென்டர் ஸ்பீக்கர் கான்செப்ட் இந்த வண்டியில் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா 70 மேட்ஸு, கியர் நாபு, தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டேஷ் கேமு இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்ஸும் கஸ்டமருக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது முழுக்க முழுக்க ஃபோக்கஸ்டான ஒரு ஆடியோ செட்டப் பண்ண வண்டி. இதில் என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஹெர்ட்ஸ் காம்பனன்ட் கோஆக்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். மிட் வந்து ஹெர்ட்ஸோட மிட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 4 சேனல் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் 8 சேனல் டிஎஸ்பி இதில் பவர் அப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 10 இன்ச் கிக்கர் சப்வூஃபர் வித் மோல்டட் பாக்ஸோடவே கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டேஷ் கேம் சிபி ப்ளஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஃபுல் டேம்பிங் 2.2 mm திக்னஸில் வெஹிக்கிள் ஃபுல்லாகவே டியூவல் லேயர் டேம்பிங் கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 வே வித் சென்டர் ஸ்பீக்கர் கான்செப்டோட பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி கியா கேரன்ஸு, கிளாவிஸு, கிரெட்டாக்கெலாம் பண்ணியிருக்கோம். அதே சேம் கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல் டேம்பிங் பண்ணியிருக்கோம் 2.2 mm திக்னஸில். ஃப்ரண்ட் வந்து ஹெர்ட்ஸ் காம்பனன்ட், பேக் வந்து ஹெர்ட்ஸ் கோஆக்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மிட், அதாவது டிஸ்பிளேக்கு பின்னாடி இருக்கிற மிட் ஏரியாவில் வந்து ஹெர்ட்ஸோட மிட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 4 சேனல் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 சேனல் டிஎஸ்பி யூஸ் பண்ணி பவர் அப் பண்ணியிருக்கோம். தென் கிக்கர் சப்வூஃபர் இதில் வந்து அந்த என்க்ளோஷர் பாக்ஸோட வரும். இதில் அந்த மாதிரியே கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நல்ல பேஸ் வந்து நல்ல பக்காவாக நல்லா ஷட்டில் அண்டு நல்ல டைட் பேஸாக கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம கிக்கரோட 10 இன்ச் வித் என்க்ளோஷர் பாக்ஸோட யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக் அண்ட் டெமோ பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் சொன்னேன், ஹுண்டாய் கியாவில் தான் மேஜராக அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க. விக்டோரியஸில் இது வந்திருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுவும் மாருதியில். ஏன்னா ஜென்ரலாக மாருதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் மட்டும்தான் வரும், சென்டர் ஸ்பீக்கருங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. பட் இது ஒரு நல்ல விஷயம். சென்டர் ஸ்பீக்கர் கான்செப்ட் இருக்கனால நம்மளுக்கு மேக்ஸிமம் 3 வே தேவையில்லை. நான் அதை பற்றி நிறைய வீடியோவில் பேசியிருப்பேன். இது வந்து என்னென்னா நம்ம 2 வே வச்சு சென்டர் பண்ணாலே நம்மளை போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இதில் ஒரு நல்ல ஆடியோ அவுட்புட் கிடைக்கும். ஸோ அது வந்து விக்டோரியஸ் வண்டி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வண்டியோட வந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வெரி பேசிக் ஸ்பீக்கர்ஸ். அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஹெர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஹெர்ட்ஸ் காம்பனண்ட்டு, அது போக ஹெர்ட்ஸில் ஒரு 3.5 இன்ச் மிட் ரேஞ்சிங்க. அண்ட் அது போக பேக்கில் ஹெர்ட்ஸோட கோஆக்சல், அப்புறம் ஆம்ப்பு, தென் சப்பு, தென் ப்ராசர். தென் சப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம கிக்கரில் பண்ணியிருக்கோம், மோல்டிங் சப்வூஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ கிக்கர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சப்வூஃபருங்கண்ணா. பேஸ் நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ அது நம்ம பண்ணியிருக்கோம். தென் 8 சேனல் ப்ராசர் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டேஜிங் பண்ணியிருக்கோம். இப்போ ஏன் இங்கே வந்து 8 சேனல் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஒரு சென்டர் ஸ்பீக்கர் வரதுனால நம்ம ஒரு 8 சேனல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சென்டர் ஸ்பீக்கர் இல்லைனா நம்ம இப்போ ஒரு 2 வே பேசிவில் வந்து நம்ம 6 சேனல் தான் பண்ணியிருப்போம். ஆக்டிவ்னா தான் 8 வரும். ஸோ இங்கே வந்து 3 வே இருக்கிற அந்த சென்டர் மிட் வரதுனால நம்ம ஒரு 8 சேனல் யூஸ் பண்ணி இதுக்கு செப்பரேட் லைன் பண்ணி பவர் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம இதில் உங்களுக்கு இப்போ உங்களோட மல்டிபிள் ப்ரீசெட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களோட சீட்ஸு, ஆல் சீட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இப்போ நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ என்ன சாங் பிடிக்குமோண்ணா அதை நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம லிசனிங் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. One shot, one opportunity to seize everything you ever wanted in one moment. Did you capture it? Just let it slip. Yo. His palms are sweaty, knees weak, arms are heavy. There's vomit on his sweater already. Mom's spaghetti, he's nervous, but on the surface he looks calm and ready to drop bombs. But he keeps on forgetting what he wrote down. The whole crowd goes so loud, he opens his mouth, but the words won't come out. He's choking how? Everybody's choking now. The clock's run out, time's up, over, loud. Snap back to reality. Oh, there goes gravity. Oh, there goes rabbit. He choke. He's so mad, but he won't give up. Daddies, he know he won't have it. He knows his whole back's to these ropes. It don't matter. He's dope. He knows that, but he's broke. He's so stagnant. He knows when he goes back to this mobile home.
வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீட்டுங்கண்ணா. பஸ் பேஸ் எங்கே வரும்? Souls escaping through this hole that is gaping. This world is mine for the taking. Make me king as we move toward a new world order. A normal life is boring, but superstardom. ஸோ இப்போ சப் வந்து பின்னாடி தாங்கண்ணா இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த தம்ப் வர்றது உங்களுக்கு எங்கே வருது? இங்கே வக்கீல இந்த ஏரியாவில் தான் வரும். இப்போ பாருங்க. It only grows harder, homie grows hotter. He blows, it's all over. These hoes is all on him. Coast to coast shows, he's known as the Globetrotter. Lonely roads, God only knows he's grown farther from home. He's no father. He goes home and barely knows his own daughter. But hold your nose, 'cause here goes the cold water. These hoes don't want him no more. He's cold product. They moved on to the next mo who flows. He knows dove and sold nada. So the soap opera is told, it unfolds. I suppose it's old partner, but the beat goes on. Only get one shot, do not miss your chance to blow. This opportunity comes once in a lifetime. You better lose yourself in the music the moment you own it. You better never let it go. You only get one shot, do not miss your chance to blow. This opportunity comes once in a lifetime. You better no more games, I'ma change what you call rage. Tear this motherfucking roof off like two dogs' cage. I was playing in the beginning, the mood all changed. I've been chewed up and spit out. Rhyming and step right in the next cipher. Best believe somebody's paying the Pied Piper. All the pain inside amplified by the fact that I can't get by with my 9 to 5 and I can't provide the right type of life for my family. 'Cause man, these goddamn food stamps don't buy diapers. And it's no movie, there's no Mackay Pfeiffer. This is my life and it's time to start. Even harder trying to feed and water my seed plus. See the thought I caught up between being a father and a prima donna. இந்த மிட்டு வைக்கிறதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஃப்ரண்ட்டை விட ஆள் தான் ரொம்ப செமையாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மிட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து சரௌண்டிங் நல்லாவே சூப்பராக தெரியும். இன்னொன்று என்னென்னா மற்ற வண்டியில் ஏன் ஃப்ரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆல் சைட் வந்து நார்மலாக இருக்குன்னா மற்ற வண்டியில் இந்த மிட் இருக்காது. ஆனால் மிட் இருக்க வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஆல் சைட் தான் செமையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பெரியது ஈவன் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரீசைடே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, யார் உட்காந்தாங்கனாலும் பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், ஃபேமிலிக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்குமே ஈவனாக புரியும். ஆனால் இங்கே நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட் மாற்றுறப்ப டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் அது எக்ஸ்போஷராக ஒரு காட்டுமே தவிர இங்கே எனக்கு கூட பின்னாடி இருக்கிற யாருக்குமே கூட காமிக்காது. ஸோ அதுதான் வந்து இதோட இது. ஆனால் சென்டரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும், இது ஒரு சரௌண்டிங்காக இருக்கும். ஆனால் சென்டர் இல்லாமல் போடுற ஸ்பீக்கர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு தான் பிடிக்கும், ஃப்ரண்ட்டு தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். முன்னாடி நீங்கள் இதில் ஒரு ஆடியோ ஒன்று கேட்டிருப்பீங்கல்ல, வண்டியோட வந்ததுன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? அது சும்மா பேஸும் ஃபுல்லாக அடிக்கும், சவுண்டு வரும். இது கொஞ்சம் கிளியராக எல்லாமே ஈக்குவலாக கிளியராக நீட்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? சூப்பராக இருக்குது. ஹாப்பி தானேண்ணா? ஹாப்பி. இப்போதைக்கு ஆல்ரெடி ஆல் சீட்டு ஃப்ரண்ட்டுங்கண்ணா 2 இருக்குது. உங்களுக்கு ஆல் சீட்டே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஓகே. ஆமாம், கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். ஆல் சீட் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ போகிறப்பே நிறைய சாங்ஸ் கேட்டே போங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஓகே தானே? இப்போதைக்கு ஓகே. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரியே ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 2-வே வித் சென்டர் ஸ்பீக்கர் கான்செப்டை அழகாக கஸ்டமருக்கு மல்டிபிள் ப்ரீசெட்ஸோடு பண்ணி கொடுத்துட்டோம். இது விக்டோரியஸில் பார்த்திங்கன்னா எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வர்றது அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அண்ட் ஹெட் யூனிட்டும் பார்த்திங்கன்னா நம்ம விஎக்ஸ்ஐயில் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் சேஞ்ச் பண்ண விட மாட்டாங்க. பிகாஸ் அதில் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வரதுனால அது விடுறதில்ல. ஸோ அதனால் கஸ்டமருக்கு அதுலேயே நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதில் கியர் நாப் பண்ணிட்டோம், 70 மேட்ச் பண்ணியிருக்கோம். அதில் தென் ஸ்டீரிங் grip பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸும் கஸ்டமர் கேட்ட மாதிரி இதில் வந்து 70 மேட்ச் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். Black வித் சில்வர் கான்செப்டில் பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரி இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டேஷ் கேம் பண்ணியிருக்கோம். அது வந்து வைஃபை மாடல் சிபி ப்ளஸ் பிராண்டில் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக டெலிவரி கொடுத்துட்டோம்.